வணக்கங்க. நான் இப்போ வந்து 3 பொருள் வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கான வேண்டியது பொருள் பார்த்துக்கலாம். மைதா பாருங்கள், இந்த கப்பில் மைதா ஒரு கப்பு, ஒரு கப்பு ரவை பாருங்கள், ரவை ஒரு கப்பு சர்க்கரை. இதில் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து கொஞ்சம் ஓமம், ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டு 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடாப்பு, மாவுக்கு போடுறோம் இல்லையா, அந்த சோடாப்பு. மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே ஊறணும். ரவையெல்லாம் ஊறிச்சுன்னா நல்லா சாப்பிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் மெதுவாக எடுத்து ஒரு இப்படி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், அப்படியே எழும்பி மேலே வரும். அப்படின்னு இது வந்து வீட்டிலே சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் தாங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், புஷ்ஷுன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சிம்லேயே, அனலில் அதிகமாக வைக்கக்கூடாது, அப்படியே சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இது எழும்பி மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம். ஓகேங்களா? இன்னொரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எதுவும் எலும்பி மேலே வருது பாருங்கள், இதே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே சிம்லேயே வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். போதும், இப்படி குத்தி விட்டு எடுத்துடலாம். நான் இன்னொரு 3 ஸ்வீட் போட்டிருக்கேன், அதுவும் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இந்த பபுள்ஸ் முடிகிற வரைக்கும், இந்த நுரை வர வரைக்கும் அப்படியே வேக வைக்கணும். நுரை அடங்கணுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி சிம்பிளான ஸ்வீட்டு, வீட்டிலே சீக்கிரம் ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட்டு தான். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.